Hello. You can play all the logos followed with this so that the press will be able to see what we have done. All the logos. This is our Cow Care India. கோஷாலைகளுக்காகவும் நிலங்களுக்காகவும் எடுத்துக்கிட்டது 22 கோஷாலைகள் தேர் ஆன் போர்ட். மீதி கோஷாலைகளை லிஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். கவு கேர் இந்தியா அப்படின்றது எங்களோட இனிஷியேட்டிவ். இந்த கவு கேர் இந்தியா கடியில் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். 23 கோஷாலைகள், 15,000 மாடுகள், நிலங்கள், இயற்கை விவசாயம் எல்லாம் அது கடியில் வருது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை கோஷாலைகள் இருக்கோ எங்களுடன் தொடர்பு கொண்டு எங்களோட ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோஷாலைகள் எப்படி பராமரிக்க வேண்டும், மாடுகளை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி ஆக்ரோ இண்டஸ்ட்ரியில் அவங்க பெருமையாக அதை நடத்த முடியும் என்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். இது எங்கள் கோஷாலைகளோட வெப்சைட். எல்லா மாடுகள் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் இங்கே ஆன்போர்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. வெகு விரைவில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் மாடை நீங்கள் வாங்கி விட்டாலும் ஒரு இடத்துல அந்த மாடை நீங்கள் வந்து கேமரா மூலியமாக உங்கள் மொபைல் மூலியமாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் என்ன அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது நாங்கள் இந்த கவு கேர் இந்தியா மூலியமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கோம். The next logo, animated logo for whatever you have, please play it. இது பீஸ் ஃபார் சில்ட்ரன். முதல்ல நாங்கள் ஆரம்பித்தப்போ அந்த பீஸ் ஃபார் சில்ட்ரனுக்காக உருவாக்கின லோகோ இது. அது அந்த பீஸ் ஃபார் சில்ட்ரன் நீங்கள் போய் பாரத் சேவா கடியில் பார்த்தீங்கன்னா, மக்கள் மேடை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அது போய் சேரும். Is there anything else, Santosh? Thank you so much. எஜுகேஷனுக்கு தனியாக பண்ணுறதுனால அதை நாங்கள் இங்கே காட்டலை, அந்த ஈவெண்ட்டில் மாதிரி இருக்குது. Now with all our members here, you can ask questions. if you ப்ரெஸ்ஸுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறோமோ நாங்கள் வெப்சைட் தெரிவிச்சிட்டோம். அண்ட் 2 ஸ்டாண்டீஸ் கேட்டிருந்தேன் அந்த லான்ச் பண்ணுறதுக்கு. அதை அவங்க செட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். மேடம், நீங்கள் பல காலமாக வந்து மக்களுக்கு வந்து நன்மை பின்னாடி இருக்கேன் பின்னாடி இருக்கேன் ஓகேங்களா, ட்ரஸ்ட் மூலிமா பண்ணிருக்கீங்க. இப்போ ஏன் ஆன்லைனில் வரீங்க? முதல்ல வந்து நீங்கள் டேரெக்டாக மக்களை போய் சந்தித்து அந்த கிராமத்தில் உள்ள போய் மீட் பண்ணுவீங்க. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெறும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படி இதை போய் கன்வெர்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்யூனிட்டிக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் ஆன்லைன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறதே, தெருக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரிதிங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு சிட்டிசனும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற நினைப்போட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிறது தான் மக்கள் மேடையோட நோக்கம். அந்த அடிப்படை விஷயங்கள் மக்களோட மக்களாக பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களெல்லாம் ஒன்றா இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு அந்த நாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேலை செய்கிறது எங்கள் கூட செய்கிறதுக்கு தான். அவங்களுக்கு ஆன்லைன் தேவையே கிடையாது. நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே ஸ்டேஜில் ஃபார்ம்ஸ் வாங்கி எங்ககிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஒரு குழு வந்திருக்காங்க மக்கள் மேடையோடு சேர்கிறதுக்கு. நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைனில் விஷயங்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த கல்ச்சர் தான் எல்லாம் போய் சேருது வெளி உலகத்துக்கு. என்ன செய்கிறோம் இப்போ உங்களுக்கே நாங்கள் எல்லாம் காட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் இத்தனை வருஷம் பண்ண காரியங்களை கொண்டு போய் ஒரு தடவை ஈவெண்ட் வச்சு ஒரு தடவை எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் கூட
அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரியல. இப்போ நாங்கள் எல்லாம் காட்டும் போது தான் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வெப்சைட் இருந்துச்சு. வணக்கம் மேடம். எஸ் வணக்கம். இதில் முக்கியமாக இது மக்கள் சேவைங்கிறத ஒரு முக்கியமாக சொல்லியிருக்கிறீங்க. இதில் விவசாயிகளுக்கான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, புத்துயிர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பேன் அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அதை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சியெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது, எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்குறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதனால அது காவிரிக்கான தொகை தான் சொன்னேன், அரசியல் இல்லை. காவிரி இணைப்புக்காக சொன்னார்ல, அதுக்காக தான் சொன்ன, அரசியல். அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக அதை செய்வார். மேடம், இந்த வாட்டர் ரிஸ்டோரேஷனை பற்றி சொல்லியிருந்தீங்க. வாட்டர் ரிஸ்டோரேஷன் இங்கே இருக்கேன் பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கேன், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு. எஸ், வாட்டர் ரெஸ்டோரேஷன் பற்றி செஞ்சீங்க. அதுக்கு கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிமல் ராகவன் கூட ஒருத்தர் இருக்கார், வாட்டர் ரெஸ்டோரேஷன்லாம் பண்ணுறது, நிறைய பாண்ட்ஸ் லேக்ஸ்லாம் எடுத்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணார். பட் இப்போ நீங்கள் எப்படி இதை வந்து அப்ரோச் பண்ண போகிறீங்கன்றதுக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தான் கண்டிப்பாக தேவையானது. அது ஸ்கேர்சிட்டி இருக்குது. இப்போ காவேரி இஷ்யூ சொன்னார், அந்த மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கவர்மெண்ட் சப்போர்ட், நாட் ஒன்லி த ஸ்டேட் கவர்மெண்ட், யூ நீட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் அஸ் வெல் அஸ் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ் ஆல்சோ சப்போர்ட் தேவைப்படும். அப்போ தான் வந்து உங்களால் வாட்டர் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். அதுக்காக தான் கம்மிங் டுகெதர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற வேர்டை நாங்கள் கிளியராக போட்டுருக்கோம். மக்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட முயற்சியாக இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் என்லிஸ்ட் பண்ணி யார் யார்கிட்டேருந்து தேவைப்படுறதோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவோம், எப்படி வேணுன்றது கேட்போம். யார் இதில் இன்வால்வ் பண்ணி அந்த கடைசியில் காரியம் நடக்கணும், அவ்வளோதானே. அந்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்வலர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸு, ப்ரொஃபஷனல்ஸ், நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொன்னேன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ் எங்கெங்கே இருந்தாலும் எங்களுடன் சேருங்கள். இதை ஒரு அம்ப்ரெல்லா கடையில் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் நடத்தி வைக்கிறது தான் மக்கள் மேடையோட முயற்சி. அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது எங்களோட முயற்சி. அதே மாதிரி இந்த கூவம் ரிவர், சென்னையில் பார்த்தீங்கன்னா கூவம் ரிவர், அடையார் ரிவர், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன் இயர்ஸ் டுகெதர் இட் ஹஸ் பீன் சேயிங். எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஃபார் டெக்கேட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இட் இஸ் நாட் எட் பீன் கம்ப்ளீட்டட் எட். அதுக்கு உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக எதனா இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமா? ஏன்னா வேரியஸ் கவர்மெண்ட்ஸ் ஹவ் கம் ஹியர். ஒரு கவர்மெண்ட் 2 கவர்மெண்ட் நிறைய பேர் இருந்திருக்காங்க. கேட்டால் வந்து எங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து சப்போர்ட் இல்லை, ஸ்டேட்லேருந்து சப்போர்ட் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் எல்லாமே வந்து ஒரு ஐ வாஷாகவே இருந்துச்சு. அது உங்களை போல ஒரு எதனா இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 100%. இப்போ நீர்நிலைகள் சொல்கிறப்போ அதில் பூவும் வரும், வைகை வரும், தாமிரபரணி வரும், நிலங்கள் வரும், விவசாயிகள் இருக்கிற இடங்கள் வரும், பூமி வரும், ஆல் என்வாயரன்மெண்டல் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி குருவியாக ஒருத்தராக நாங்கள் கூடு மாதிரி கட்டிட்டு வரோம். அந்த கூடு கட்டுறதுல நீங்களும் இருங்க, நீங்களும் அதை கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காக எத்தனை பேர் உழைத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட சேருங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்றா சேரணும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்க பலமாக இதை ப்ரெசென்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்துருக்கோம். மக்கள் மேடைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல். அந்த காலத்தில் இருந்த ஒரு இந்திய பாரம்பரியம் மக்களை ஒன்றா வச்சுருந்தது. இப்போ மக்களை பிரிச்சிருக்கு. அதனால் பிரிவினைகள் இல்லாமல் பொது காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மக்கள் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. தேங்க்யூ. அதை ப்ரெஸ் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், பிரிங் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் டு அஸ், பிரிங் ஆல் த பீப்புள் டு அஸ். விதவிதமாக எந்தெந்த இடத்துல வேலை பண்ணுறாங்களோ எல்லாரையும் ராமோட கொண்டு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேருங்க, நவீனோட கொண்டு வந்து வாட்டர் பாடிஸ்க்கு சேருங்க, எஜுகேஷனுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ரோவுக்கு சேருங்க, மாடுகளுக்கு சேருங்க. இப்படி எல்லாரும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி இங்கே தயாராக இருக்காங்க.
இந்த கூட்டங்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த 30 பேர் நாளைக்கு 100 பேராக மாறணும். அந்த 100 பேர் 1000 பேராக மாறும்போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருசாக போய் நம்மளால் சேர்க்க முடியும். மேடம் நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ரஜினி சார் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு அதெல்லாம் சொல்ல மாட்டேறீங்க, ஏன்? அதை நான் பப்ளிக்காக எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை மேடம், என்னன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஆம்பளைங்க அவ்வளோ சப்போர்ட் பண்ணாதான் நம்ம பெண்கள் மேலே வராங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுல்ல சார். அதனால் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இஸ் அ ப்ரைவேட் இஷ்யூ. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க, அது ஃபேமிலி பாண்டிங்கில் வரும். அதை நான் வந்து 100% அவரோட சப்போர்ட் அவருக்கு வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் அ ஃபேமிலி மேட்டர் இல்லைங்க, அது வந்து பப்ளிக் மேட்டரே இல்லை. பட் சப்போர்ட்டுன்றது என்றைக்குமே நண்பர்கள், துணைவர்கள், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சப்போர்ட்டோடு தான் அவரோட ஃபுல் சப்போர்ட், பிளெஸ்ஸிங். அவர் சப்போர்ட்டை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஹீஸ் இன் தட் அந்த ஸ்டேஜில் அவர் இருக்கார். அதனால் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்குறோம். மேம், இந்த வெப்சைட் ஒரு சோஷியல் வெப்சைட்ஸாக மட்டும் செயல்படுமா, இல்லை மக்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு இயக்கமாக செயல்படுமா? இல்லைங்க, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் மக்களோட பிரச்சனை தான் அரசாங்கத்தோட பிரச்சனை. அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள்லாம் சேர்ந்து எப்படி பார்க்கணும், எங்கள் பேருக்கும் பார்க்குறோம். அதுக்கு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற நிலைமை வந்து அங்கே போகும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். இனி அருண், எல்லாரும் ஒரு வார்த்தைகள் ப்ரெஸ் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அப்புறம் நம்ம மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாப்பி டு கெட் இன்ட்ரடியூஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரப்போகிறோம். ஒவ்வொரு மாடுகளையும் பார்த்து அந்த ரகம் தெரிஞ்சு அது இயற்கையில் மேய விட்டு அதுக்கு சார்ந்த வாழ்வியல் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேமோடு சேர்ந்து எங்கள் எல்லா டீமும் வி ஆர் வெரி டிலைட்டட். என் பேர் அருண் ஜனார்த்தனன். அமெரிக்காவில் இருந்துட்டு 12 வருஷம் ஆசையாக திரும்பி ஓடி வந்தாச்சு நம்ம ஊருக்கு. மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து குழந்தைங்களோட இருந்துக்கிட்டு இருக்கிறோம். 2 பசங்க இருக்கிறாங்க. அம்மாவோட கைடன்ஸில் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வி ஆர் ஜாயினிங் டுகெதர் அண்ட் வி கம் டு ஈச் ஆஃப் யுவர் வில்லேஜஸ், ஈச் ஆஃப் யுவர் ஸ்ட்ரீட்ஸ். ஒவ்வொரு இடமும் காரியங்களோட ஒன்ஸ் இன் எவ்ரி குவார்ட்டர் உங்களை மீட் பண்ணி எங்கள் ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரும். உங்களோட முயற்சி மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கும் நாங்கள் செய்கிற விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கனாலே எங்களுக்கு போதும். எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கார்ப்பரேட்ஸ் தொடர்பு கொள்ளலாம், பிஸ்னஸ் பீப்புள் தொடர்பு கொள்ளலாம், இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு கொள்ளலாம். யார் யார் எங்களுடன் பங்கு வகிக்க விரும்புகிறாங்களோ, அவங்க நாலேஜ், அவங்க அறிவுகளை கொடுக்க விரும்புகிறாங்களோ எல்லாரும் எங்களுடன் எந்த துறையில் வேணால் சேர்ந்து வேலை செய்யலாம். மக்கள் கிராமமாக எங்கே இருந்தாலும் மக்கள் மேடை மெம்பராக அவங்க உறுப்பினராக சேரலாம். எங்கள் குழுக்கள் உங்களை தொடர்பு கொள்ளும். அந்தந்த ஊருக்கு குழுக்கள் இருக்குது. நான் ஆக்சுவலாக மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிக்க தெருக்கு 2 பேராவது இருக்கணும் நம்ம பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எவ்ரி ஸ்ட்ரீட் கார்னர் ஒரு வாலண்டியர் இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் our team and I thank my administrative team. Gokul, all of you are here. I'm not able to individually say. Sabita, my teachers, Revati, all of them are here. அவங்க எல்லாம் அந்த சைட்டில் வந்துடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் டீம் மெம்பர்ஸை. சந்தோஷ், குமார் சார் இங்கே வரல, லீகல் பர்சன். மாவட்ட ரீதியாக ஒரு லீகல் டிவிஷன் டெவலப் பண்ணுறோம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டீம் டெவலப் பண்ணுறோம். லீகல் டிவிஷன் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்கள் லாயர்ஸ் இருப்பாங்க, அங்கே ஃபார்மர்ஸ் இருப்பாங்க. ஒரு துறையிலையும் மாவட்ட ரீதியாக மக்கள் இருப்பாங்க. அதுக்கு மேலே எங்களுடன் வேலை செய்யும் மாவட்டத்துலேயும் வந்திருக்க அத்தனை பேரும் ஒரு முறை எழுந்து நில்லுங்க. எங்கள் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கெட் அப். மக்கள் மேடையில் ஒர்க் பண்ணுற எங்கள் சீனியர்ஸ், எங்கள் மக்கள் மேடை மெம்பர்ஸ், இவங்க தான் எல்லா காரியங்களும் கொண்டு போய் சேர்க்குறவங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்து இந்த பொது காரியத்தில் நீங்கள் இறங்கி பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு நாட்டுப்பற்றோடு இறங்கியிருந்த உங்கள் குழுக்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, இவ்வளோ தூரம் என்னோட பயணிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் பயணித்தவர்களுக்கும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. உறுப்பினர் அட்டையோட ஒரு ஃபார்மேட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இந்த சைட் பேனரோட இது ஓப்பன் பண்ணிடலாம். அதை ஒரு பக்கம் வச்சிடலாம்ப்பா, இங்கே வைக்க சொல்லுங்கள்.
With all best wishes to all our members. இந்த 2 போர்ட்ஸ், ஒன்று உறுப்பினர் அட்டைகளுக்காகவும் குடும்ப அட்டைகள் கொடுக்குறோம். ஃபேமிலி கார்டுன்னு பேர் அதுக்கு. உறுப்பினர் அட்டை, அதுக்கப்புறம் பேனர்ஸ். இது எல்லா இடத்துலையும் நாங்கள் இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் போவோம். With all your blessings, with all the support of media, press and all the people here, we are glad to launch the website, the ID card and the banner design in front of you. Thank you very much. அதையும் கொடுத்துரு. Shriram Engam. Mr. Shriram from Rotary. Any other member have I left out, please? எங்கள் கூட ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். இன்னொரு போர்டும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.